சார், இப்ப இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட்ட வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அ எதிர்க்க ஆரம்பிச்சு, அது இந்த பீகார்ல நடக்கிற மாரி இங்க வந்து வாக்காளர்கள எடுத்து பாஜக தனக்கு சாதகமா மாத்திக்கும் அப்படின்னு சொல்ல வரார். பீகார்ல இந்த பிரச்சாரம் எடுபட்டுதா? அவங்க தேர்தல் நடக்க போகுது. அவங்க 1 மாசமா இத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது பீகார்ல எடுபட்டுதா? அவங்க இந்த மாரி எதிர்க்கிறது. எடுபடவே இல்லையே. பீகார்ல எடுபடவே இல்லையே. நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட தர்பங்கா போய் ராகுல் காந்தியுடன் ஜீப்ல போனாரு. கனிமொழி முன்னாடி உட்காந்துட்டாங்க. போட்டோ பார்த்தோம் நம்ம. தேஜஸ்வி யாதவ் நின்றுட்டு இருந்தாரு. எல்லாருமே அந்த வெயில போனாங்க. ஓட்டு சோடின்னு. நான் 2 கேள்வி கேட்கிறேன். சிவா 1440 நேயர்களுக்கு நம்ம வந்து நான் கேட்கறது சிவகுமாரோட நான் பேசுறதுக்கு காமெண்ட் செக்ஷன்ல நீங்க எழுதுங்க, நீங்க பார்க்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்றேன் அடுத்த வாரம். காரணம் என்னன்னா, ஓட்டுச்சோரிங்கிறாங்களே. 2019, 2021, 2024 3 தேர்தல்களில் திமுக 100% ஜெயிச்சதுங்க. லோக்சபால 39 ஜெயிச்சாங்க. ஓட்டுச்சோரியா? யார்கிட்ட ஓட்டுச்சோரி பண்ணா? திமுக எப்படி ஜெயிச்சது? அங்க காங்கிரஸ் கட்சி எப்படி ஜெயிச்சது? எங்க யார்கிட்ட ஓட்டுச்சோரி பண்ணாங்க? வட இந்தியாவில் ஓட்டுச்சோரி இருக்கு. ஓட்டுச்சோரி அந்நிய நாடுகளில் இருந்து பங்களாதேஷ்காரர்கள், நேபாளக்காரர்கள், ரோஹிங்யா என்று சொல்லக்கூடிய மயன்மாரில் இருந்து வரக்கூடிய முன்னாள் பர்மாக்காரர்களுக்குத்தான் பீகார், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற இடங்களுக்கு எஸ்ஐஆர் முக்கியம். தமிழ்நாட்டில் யாருங்க இருக்காங்க? பங்களாதேஷி ஒரு 10,000 20,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க.